இதுக்காக டக்கேரோ அப்படிங்கிற ஒரு சும்மா ரெஸ்லருமே கலந்து வந்திருப்பாரு. அவருமே ஸ்டேஜுக்குள்ள வர அவரோட அவுட்ஃபிட் பாக்குறது கொஞ்சம் வீடாவே இருக்கும். இவரை பத்தி ஆடியன்ஸுக்கு நிறையவே தெரியும் போல. இவர் வந்ததான் ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சீர பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீனுங்க கட் பண்ண ஹரு மேட்ச்ல தோத்து போனதால வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். அவரோட மேனேஜர் சொன்ன மாதிரி தோத்து போன பிறகு பெட்டி பிடிக்கலாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது போகும்போது தான் ஷெக்கியா பிசி அங்க நின்றுட்டு இருப்பாரு. அவர் மேல தட்டி கீழே வந்துருவான். உடனே தூக்கி விட்டு வீட்டுக்கு கிளம்ப போறியா, நெக்ஸ்ட் மேட்ச் சூப்பரா இருக்கும், அதை பாத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. அவனுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு அசால்ட்டா தூக்கி விட்டு போறான். 300 கிலோமீட்டர் போட்டா இப்படி என்ன இவ்வளவு விஷயமே தூக்கி விட்டாருன்னு யோசிச்சுட்டு போனா ஷெக்கியா பிசியை இன்வைட் பண்ண வரும்போது ஒரு பிரச்சனையோட தான் வருவான். இவன் வந்து ஒரு நார்மல் ரெஸ்லரா இருந்துட்டு இந்த ட்ரெடிஷனலா சும்மா ரெஸ்லர்ஸ் எல்லாம் அவங்களோட முடிய பின்னக்கூடியது மாதிரி அதே மாதிரியான ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வருவானா. வந்து டக்கருக்கு பிடிக்கல, என்ன ஸ்ட்ரெயிட்டாவே சேலஞ்ச் பண்றியா கடுப்புல நிக்க ஷெக்கியா பிசி அவனை எந்த அளவுக்கு விருப்பத்த முடியுமோ அந்த அளவுக்கு விருப்பத்திட்டு அடுப்பெல்லாம் அவதான் நம்ம வந்து ஒரு ஃபைட்டர்ஸா இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மக்களுக்கு ஒரு என்டர்டைனர்ஸ் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அவனு பெருசா எடுத்துக்காதுன்னு சொல்லிட்டு போக கீரை அவனோட முடிய பிடிச்சு கீழே இடுத்து போட ஷெக்கியா பிசி மயக்கத்துல விழுந்துருவான். இதுக்கு தான் இவ்வளவு சீன் போட்டியானு கீரை அவ்வளவுதான் இதோட முடிச்சுட்டா. நடந்து போகும்போது நடந்து போயிட்டு இருக்கிறவனை யாரோ பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படி பிடிச்சது மட்டும் இல்லாம ஷெக்கியா பிசி அப்படியே திருப்பி போட இவனுக்கு ஒண்ணுமே புரியல. திருப்பி வந்தா யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே ஷெக்கியா பிசிக்கு தெரியும் அவன் எப்படி எந்திச்சு வந்துருவான். அப்படி இருந்த போதுமே கூட என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரா. இது அவனோட பின்னாடியே வந்து மூஞ்சில பஞ்சு வச்சுட்டு நிக்க அவன் அடி வாங்கிட்டு சொல்லுவாரு, நீ வந்து ஒரு சும்மா ரெஸ்லரா இருக்கிறதுக்கு பதிலா நல்லாவே ஒரு பவர் இருக்கு, நீ ப்ரோ ரெஸ்லர் ஆயிடக்கூடாது அப்படின்னு கேட்பாரா. வாய மாட்டா ரொம்ப பேசுறேன்னு செவத்துல சேர்த்து வச்சு அடிச்சிட்டு இருப்பான். அடிப்பா ஷெக்கியா பிசி ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. அப்பதான் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்க வருவான். அந்த சடனா அந்த இடத்துல வந்து ஷெக்கியா பிசி காணாம போயிருவாரு. இப்ப நான் பார்த்தா செவத்துல துள்ளு வந்து இவர் மேல இவர மனசுக்குள்ள மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. சுமர் ரெஸ்லிங் பெருசா இல்ல ப்ரோ ரெஸ்லிங் பெருசான்னு. நேரம் கழித்து ஷெக்கியா பிசி அஃபென்சிவ்ல இறங்க உள்ள இருக்கிற எல்லாருமே ஷெக்கியா பிசிக்கு தான் சப்போர்ட். ஷெக்கியா பிசி கத்திட்டு இருப்பாங்க. ஒரு என்ட்ரன்ஸ்ல இருந்து ஹர் வாய பழந்து பாத்துட்டு இருப்பான். அளவுக்கு டெஸ்பரேட்டா ஒருத்தவங்களால சண்டை போட முடியுமான்னு பாத்துட்டு இருப்பானா. இந்த மேட்ச குறுந்து பாத்துட்டு இருப்பான். ஷெக்கியா பிசி இருக்காரு கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை கண்டுபிடிச்சா நம்மளும் சூப்பரா சண்டை போட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கிட்ட இல்லாத ஒண்ணு அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பாத்துட்டு இருப்பான். அப்பனா டக்கருக்குமே கடுப்பா இருக்கும். என்னடா இதை அடிக்கிற அடி எதுவுமே தடுக்கவே மாட்டேங்கிறான், அப்படி இவ்வளவு அடி வாங்கிட்டு இருக்கான், நம்ம தான் அவனை அடிச்சிட்டு இருக்கான், நம்ம தான் டயர்ட் ஆகிறோம் அப்படின்னு குழப்பத்தோட நின்றுட்டு இருப்பாரு. அப்பனா ஷெக்கியா பிசி என்ன சொல்லுவானா, டயர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு டக்கேரியை பார்த்து கேட்கும்போது டக்கேரியா நீ தானே என் அடி வாங்கிட்டு இருக்க, பெரிய ஃபைட்டர் மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்ல என்னோட ஸ்டைல் ஆஃப் ப்ரோ ரெஸ்லிங் அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஷெக்கியா பிசியும் சொல்லிட இவனா அவரை தூக்கி போட்டு அடிச்சிடலாம் பார்ப்பான். ஆனா ஷெக்கியா பிசியோட உடம்பு அவனால அசைக்கவே முடியாது. அவ்வளவுதான் ஷெக்கியா பிசி அவனை புரட்டி எடுக்க போறாருன்னு ஸ்டேடியத்தில் எல்லாருமே யோசிக்க ஆனா ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். ஷெக்கியா பிசி பயங்கர ஆடியன்ஸ் எல்லாருமே நம்ம கண்ணாலே போய் பார்த்தது உண்மைதானா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. இந்த டக்கேரியா ஒன்னே மாதிரியான ஒரு ஆள் கிட்ட நான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட ஓம் சுமோ ரெஸ்லிங் ஸ்டைல் அப்படின்னு அவங்க சொல்ல, ஏன்னா சுமோ ரெஸ்லர்ஸ் வந்து பொதுவாக அவங்களோட லெக்ஸை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. டக்கேரி வந்து அவனோட லெக்கை யூஸ் பண்ணி அவரை நாக் அவுட் பண்ணிருப்பான். கீரை ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே சுமோ ரெஸ்லர்ஸா இருக்கிறனால வந்து சின்ன வயசுல இருந்தே சும்மா தான் பழகிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு என்ன தோணி இருக்கணும், நம்ம சுமோ ரெஸ்லர்ஸ் எல்லாருமே நார்மலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், நமக்கே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நம்ம வந்து காலை யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறோம், நம்ம காலை யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம காலை யூஸ் பண்ணா நமக்கு தானே பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல யோசிச்சிருப்பான். அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது ஷெக்கியா பிசி எழுந்து வருவாரா. கீரை அவனோட மூஞ்சிலே ஒரு கிக் பண்ண கீழே விழுந்து கிடப்பாரு. மண்டையை பிடிச்சு தூக்கி மூஞ்சில பச்சை பண்ணிக்கிட்டே இருப்பானா. இதெல்லாம் பார்த்து ஒருத்தங்க இருந்து கத்திட்டு இருப்பான், இதை பாக்குறதுக்கு ரெஸ்லிங் மாதிரி இல்லையா, ஒரு MMA ஃபைட் மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு கத்திட்டு இருக்க. அப்பனா பக்கத்துல இருக்கிற வக்காட்சிக்கு வந்து அவனுக்கு புரிய வைப்பான், இது வந்து சும்மா தான், இப்ப இருக்கக்கூடிய சுமோ கிடையாது, அந்த காலத்துல இருக்கக்கூடிய சுமோ. இது கிடைச்ச டேட்டா புக்கை வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சுமோ ரெஸ்லிங்ல காலு கை அதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருந்திருக்கு. லேட்டரா சேஞ்ச் ஆகி நம்ம இப்ப பாக்குற சுமோ ரெஸ்லிங் இருக்குது அப்படின்னு சொல்ல, இதை வந்து வெறுமனே நம்ம சுமோன்னு மட்டும் சொல்ல முடியாது, வந்து நம்ம பழங்காலத்து சுமோ அப்படின்னு சொல்லிக்கலாம் சொல்ல. டக்கேரி வந்து கேட்பான், இவ்வளவு நேரம் இந்த அடி வாங்கிட்டே இருக்க போறேன், நீங்க சாதனை முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், அப்படி முடிவு பண்ணிருந்தா எனக்கு பிரச்சனை இல்ல, அவனோட ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன்னு அவன் அந்த அளவுக்கு அடிக்க ஆரம்பிப்பாரு. அடி வாங்க போதுமே கூட ஷெக்கியா பிசி சிரிப்பாரு. இதை பார்த்து ஹரி என்ன யோசிப்பானா, அப்படி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காருன்னு அவருக்கு வந்து ஒரு மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஷெக்கியா பிசி அவன் அடி வாங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து பல விஷயங்கள் தோணும். அப்பனா ஒரு பஞ்ச் பண்ண வரும்போது ரெண்டு மிஸ் ஆகி அவனோட கழுத்தை லாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஆனா ஒரு பிளாஷ்பேக் போறாங்க. அதுல ஷெக்கியா பிசி அடல்ட்டா இருக்கும்போது மேட்ச் பாக்குறதுக்காக போயிருப்பான். அதுல குரோச்சா அப்படிங்கிற ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு ஆப்பனண்ட் கிட்ட பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பாரு. திருப்பி அடிக்கவே மாட்டாரு, ஏன்னா ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருப்பான். அந்த மேட்ச்ல அவருமே தோத்து போக வந்து அவர்கிட்ட இதை பத்தி எல்லாம் கேட்பா, எதுக்காக நீங்க அவங்க கூட சண்டை போட மாட்டேங்கிறீங்க, நீங்க சண்டை போட்டு அவங்க கிட்ட வின்னா இருக்கலாம், எதுக்காக அவனை திருப்பி அடிக்கலாம், அவங்க கிட்ட அடி வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும். அவரை என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் வந்து அவங்க கிட்ட அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அவனோட அட்டாக்லாம் டெஸ்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்ல, வந்து புரியல என்னது டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஒரு ப்ரோ ரெஸ்லர் அவர் விளையாடக்கூடிய விளையாட்டை நம்பலனா அவர் வந்து ஒரு ப்ரோ ரெஸ்லரே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது வந்து அவனோட மைண்ட்ல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். நான் வந்து என்ன ஒரு ப்ரோ ரெஸ்லர் அப்படின்னு நம்பலனா வேற யாரு வந்து என்ன நம்ப போறா அப்படின்னு எனக்கு தோணி இருந்திருக்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவரோட கழுத்தை சோக் பண்ணிட்டு இருக்க அவனும் எப்படியோ கஷ்டப்பட்டு தப்பிச்சிருவான். தப்பிச்சு வந்ததும் அவன் இவ்வளவுக்குள்ள அடி வாங்கின பிறகு எப்படி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பானா. அது ஷெக்கியா பிசி அவனோட லுக்க வச்சு கண்டுபிடிச்சிருவாரு. நான் என்ன எதுக்காக டயர்ட் ஆகாம இருக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறேன், அப்படிதானே இல்ல நீ சும்மா லவ் பண்றியா அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்பாரு. ஆனா ஆன்சர் அவன் கிட்ட இல்ல, அதனால ஒரு மாதிரி முடிப்பானா. பார்த்து ஷெக்கியா பிசி ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, தெரியும் நீ அப்பவே இருந்து ஒரு மாதிரி MMA ஃபைட் தான் பண்ணிட்டு இருக்கேன், மறுபடியும் எனக்கு ரியல் சும்மானா எப்படி இருக்கும் அப்படின்னு காமி அப்படின்னு கேட்பாரா. டக்கேரி என்னடா பேசுற, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரேஞ்ச் ஆகி அட்டாக் பண்ணுவாரு. அவருமே ஸ்பீடா வந்து அவரோட கையை பிடிச்சி சுத்தி வீசிடுவாரு. இந்த டக்கேரி கொஞ்சம் காமாவே இருந்துப்பா, இது வந்து இவருக்கு ஏதோ தப்பா இருக்குதுன்னு தோணுது. ஃபைட்டர்ஸ் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஸ்டான்ஸ்ல அனுப்பாங்கல்ல, ஸ்டான்ஸ்ல இருந்து அவரோட பாடி ரொம்பவுமே லோவரா இறக்கி நிப்பான். கேபிசி என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னு தயாரா நிக்க, அவரோட பாடியை ஃபுல்லாவே புஷ் பண்ணி அவரோட மண்டையை வச்சு இவரை இடிக்க எதிர்பாராத மாதிரி விஷயங்கள் நடக்குது. அடிச்சு இவன் கீழே விடுவான். நாங்க ஷெக்கியா பிசி அடிச்சு நிப்பாரு. இதை பார்த்து ஆடியன்ஸுக்குமே ஒன்றும் புரியல. வக்காட்சிக்கு கண்டுபிடிச்சிருவான், அவனோட பாடி வந்து இவர் மேல லேண்ட் ஆகவும் எஃபெக்ட் இவர் டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். இமை கிட்ட தானே இருப்பான், அவனுக்கு அது தெரிய வர மைக்கு இருந்த டவுட் வந்து இந்த இடத்துல கிளியர் ஆகுது. கிட்ட இல்லாத நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். இந்த சமயத்துல ஷெக்கியா பிசி 300 கிலோ இருக்கக்கூடிய அவனை தூக்கி அடி
அடிக்க அவனோட பாடி வெயிட் அந்த ஃபோர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பயங்கரமான டேமேஜ் உண்டாகுது. அவனும் அந்த இடத்துல டிஃபீட் ஆக செக்கியாபிஸ் தான் வின்னர் அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா டக்கியருக்கு மேனேஜர் இருந்திருப்பாரு. அவர் வந்து கவலைப்பட மாட்டாரு தோத்ததை நினைச்சு. பார்த்த செக்ரட்டரி இது எல்லாமே உங்களோட பேனா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இவர் வந்து செக்ரட்டரி கிட்ட ஒண்ணுமே சொல்லலாம். ஆனா வந்து யோசிச்சு பாக்குறாரு. ஹீரோட பிரதர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து இவர்கிட்ட பர்சனலா கேட்டுப்பாங்க. என்னோட தம்பி தான் சுமோ ரெஸ்லிங்கோட நெக்ஸ்ட் தலைவர் ஆக வேண்டியது. ஆனா அவன் வந்து நானா பெரிய ஆளு வேற யார்ட்டாச்சும் கேட்காம ஒரு மாதிரி சுத்திட்டு இருக்கான். எப்படியாவது திருப்பி எங்க கிட்ட திருப்பி தந்துருங்க அப்படின்னு கேட்க இவர் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த சமயத்துல இவரோட நெத்தில ஒரு காயம் இருக்கும். வந்து சிக்கியாபிசி மேனேஜரான கண்டாய் தான் காரணம். எல்லாத்தையும் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் சிக்கியாபிசி மேட்ச் முடிச்சுட்டு வந்தது அவரோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். சோ அதெல்லாம் ஆடியன்ஸ் மாதிரி காமிக்காம வெளியே வந்து பிளட் எல்லாம் வாமிட் எடுத்துட்டு இருப்பாரு. வந்து ஹருவா பாத்துருவான். இதை பத்தி எல்லாம் பாத்துட்டு பண்ணாம வந்து என்ன நம்பி இருந்த எல்லாருமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். என்ன மாதிரியான ஒருத்தன் இது சேஞ்ச் ஆக முடியுமா, என்னால சேஞ்ச் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க இவரோட வாழ்க்கை சேஞ்ச் ஆனதுக்கு இவர் இதுக்கு மாதிரி மீட் பண்ண ஒரு ரெஸ்லர் தான் காரணம். கண்டிப்பா ஒன்னாலே சேஞ்ச் ஆக முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுக்க பக்கத்துலதான் சவடாவுமே அட்மிட் பண்ணிருக்கேன். என்னோட மேனேஜர் வந்து என்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் இடத்துக்கு லிகிட்டு வர லிகிட்டுக்கு சவடாக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அரைகுறையா தெரிஞ்சிருக்கும். என்கிட்ட வந்து என்னன்னு கேட்டா தெரியும் உன்னை யார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பானா. அவனோட மேனேஜர் யாரும் சொல்லுவாங்க. ஆனா அவங்களை நிறுத்திட்டு என்ன யார் அடிச்சான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ அவங்க கிட்ட போய் ரிவெஞ்ச் பண்ண போறியா, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை, இது என்னோட ஃபைட், இதை நான் தான் சூஸ் பண்ணேன், அவன் ஹீல் ஆன பிறகு நானே அவங்கள ரிவெஞ்ச் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிகிட்ட சடன் அவனோட ஷேட்டை பிடிச்சு நான் இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றேன், மட்டும் இல்லாம உனக்கான ரிவெஞ்ச் நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. சவடாக்கா இதை கேட்டது நிறைய தோணும். நான் இப்ப என்னடா சொன்னேன், எனக்கான ரிவெஞ்ச் நானே எடுத்துக்கிறேன், அது மட்டும் இல்லாம நீ இந்த டோர்னமெண்ட்ல வின் பண்றதுக்கும் ரிவெஞ்சுக்கும் என்னடா சமாதான மாதிரி யோசிக்க என்னோட ஷேட்டை எப்படா விட போறேன், நான் இந்த இடத்துல பேசினடா அப்படின்னு சொல்ல மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கு. அதை வந்து டாக்டரும் நர்ஸும் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. என்ன தோணும், இப்ப தானே இந்த பிளேஸே கலகலன்னு இருக்குது, அன்னைக்கு என்ன எத்தனை பேசிட்டு அட்மிட் ஆக போறாங்களோ அப்படின்னு கொஞ்சம் ஆர்வமாவே இருப்பாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு காட்சிக்கு இவங்க ரெண்டு பேரும் கூட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சண்டை போட்டுப்பாங்க. அவனை இன்வைட் பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு இருப்பாங்க. இவங்க மூணு பேரும் போன மேட்ச்ல நடந்ததெல்லாம் பேசிட்டு காட்சிக்கு வந்து இமாயை பார்த்து நிறைய சாப்பிட உனக்கு நெக்ஸ்ட் மேட்சுக்கு ஸ்டெமினா நிறைய தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து ஃபுட் அடிச்சு தள்ளிட்டு தான் இருப்பான். அவரோட வயிறு வந்து வலிக்க ஆரம்பிக்குது. ஆடம் பஞ்ச் பண்ண அந்த இடமா பார்த்து வலிக்கும். கேரமோ டே ரொம்ப நடிக்காதடா, அது வந்து அவ்வளவு பெரிய அடிலாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல காட்சிக்கு வந்து அவனை டாக்டரை போய் பார்க்க சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணுவானா பெயின் கில்லர் மட்டும் போட்டா போதும் அப்படின்னு டேப்லெட்ஸ் எடுக்கிறதுக்காக போயிருவான். இப்படி இங்க டின்னர் சாப்பிட்டு இருக்கிற அதே சமயத்துல டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய வேலை இருக்குல்ல, அந்த அரைநாளே ரெண்டு பேரும் காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். இவனுக்கு தான் நாளைக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க போகுதுங்கிறனால ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அப்படியே அந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்விமிங் பூலையும் காமிக்கிறாங்க. சோ அந்த ரெய்னா வந்து ரே குட்டான்னு சொல்லி ஸ்விமிங் பூலுக்கு வந்திருப்பாங்களா. பூல்ல என்ஜாய் பண்றதை பார்த்து அவங்களுக்குமே கொஞ்சம் ஜாலியா தான் இருக்கும். இங்கதான் கிஷன்காவோட மேனேஜருமே இருப்பாங்க. அவங்க ரெய்னாவை பார்த்து வந்து ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருப்பாங்க. ரெய்னா கிட்ட ஃபைட்டர் பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் தெரியுது, ஆனா என்னோட ஃபைட்டர் கிட்ட வரமாட்டான், நான் கண்டிப்பா அந்த சேர்மன் போஸ்ட்டை வின் பண்ணுவேன் மாதிரி பேச உங்களோட ஃபைட்டர் கிஷன்கா அந்த பூலுக்கு வந்திருக்கானு பார்த்தா அந்த பூலுக்கு வரல. அவன் வந்து தனியா வேற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ரெய்னா இருக்காங்களா, உங்களோட ஃபைட்டர் கூட எப்பவுமே க்ளோஸா தான் இருப்பாங்க. நமக்கு வந்து எதுக்கு அப்படின்னு தோணி இருக்கும். அவங்க கம்பெனியோட ஃபைட்டரும் அவங்களோட பிஎஃப்ஓ ஒரே ஆளு தான். பீச் சைடு எலினாவும் கருராவும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத பைனாகுலர் மூலமா கூரை ஃபேமிலியோட ஹெட்டும் பார்த்துட்டு தான் இருப்பாரா. வெள்ள கருரா அவளோட ஏஜுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சிட்டா. இன்னும் ஒரு பொண்ணா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கா. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே இருக்கணும். யாராட்ட கருரா கிட்ட வந்தாங்க அவளை கொண்டு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. இவருக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம ஹீரோ பின்னாடி சுத்தாம அவளோட ஏஜ்லயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டானே. வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தா ஒரு இடத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. ஹீரோக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கும்போது மைண்ட்லயே யாரு கூடயாவது ஃபைட் பண்ற மாதிரி யோசிக்கிறது உண்டு. இதே மாதிரி தான் இப்பவுமே ஒருத்தர் கூட சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஒரு கூட வின்னாக ஆடம் கூட சண்டை போடுற மாதிரி யோசிப்பாரு. இந்த மாதிரி ஒரு மேப்புக்கு 6 மேட்ச் அப்படின்னு இது வரைக்கும் 40,000 மேட்ச் கிட்ட போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த ஆப்பனட் வரதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு வாய்ஸ் கேட்கும். இந்த வாய்ஸ் அவருக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட வாய்ஸ் மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாம அந்த வாய்ஸ் என்ன சொல்லுதுன்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. ஆனா உனக்கு என்னால ஃபுல் மார்க்ஸ் கொடுக்க முடியாது. மாதிரியான ஆட்கள் கூட சண்டை போட்டு நீ வின் பண்ணிட்டு இருந்தா என்னால ஃபுல் மார்க்ஸ் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஹீரோ யோசிப்பாரு, நான் இவனை வெளியே வரக்கூடாது, என்னோட மைண்டை சப்ரஸ் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எப்படி வெளியே வந்தா தெரியல. உனக்கு என்னதான் வேணும்னு அந்த உருவத்தை பார்த்து கேட்க என்ன சொல்லணும்னா நீ உன்னோட மைண்ட் வெளியே சண்டை போட்டாலும் அவங்களோட ஸ்ட்ரென்த் எபிலிட்டி எல்லாமே ரியாலிட்டியில எப்படி இருந்தா எப்படி இருக்குமோ மாதிரி தான் செட் பண்ணி வச்சிருக்க. அது ஒண்ணு இங்க தப்பு இல்ல. நீ வந்து அவங்க ஃபுல் எக்ஸ்டென்ட்ல சண்டை போட்டு நீ பார்த்ததே கிடையாது. இருக்கும்போது நீ அவங்கள ஃபுல் பவர்ல இமேஜின் பண்ணிருக்கவே முடியாது. அதனால நீ வந்து அவங்க கூட ஃபுல் பவர்ல சண்டை போட்டு வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். எதுக்கு அதுன்னு சொல்றேன்னா இவர் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோட மாஸ்டர் நிக்கோ மாதிரி இருந்தாலும் அது ரியல் நிக்கோ கிடையாது. இது வந்து நிக்கோ மாதிரி பேசினா கூட பரவாயில்ல. ஹீரோ என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை தான் இது வந்து பேசவும் செய்யும். வந்து நம்ம ஹீரோட ஆப்போசிட் வாய்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். அதனால இது வந்து நிக்கோன்னு கூப்பிட வேணாம். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட தயாராக நிக்கோ ஸ்டைல் விசஸ் நிக்கோ ஸ்டைல். ஹீரோக்கு எந்த அளவுக்கு ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி தான் நமக்கு ஆர்வமா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா பாடிய ஸ்டீல் மாதிரி ஆக்கக்கூடிய டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் இடிச்சுப்பாங்க. நம்ம ஹீரோ தான் கீழே விடுவாரு. அதை பார்த்துதான் நிக்கோ மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோட செல்ஃப் என்ன சொல்லணும், இந்த டெக்னிக்கை டைசன் அப்படிங்கிற ஒருத்தங்கிட்ட யூஸ் பண்ணல, அது நல்லா இருந்துச்சு. அது ஆனா உன்னோட ஆப்பனட் வந்து வீக்கா இருந்தனாலதான் உன்னால அதை பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடிஞ்சது. உன்னோட மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்து நீ செத்து பண்ண மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து அடுத்த ஸ்ட்ராங்கான டெக்னிக் யூஸ் பண்ணி பஞ்ச் பண்ண போவாரு. வந்து ஒரு அஃபென்சிவ் டெக்னிக் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வந்து டிஃபென்சிவ் டெக்னிக். பஞ்ச் பண்ணுவோம் ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவருக்கு ஒண்ணுமே ஆயிருக்காதா. நம்ம ஹீரோ என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லுதுன்னா இந்த மூமெண்ட் வந்து லீனியரா நார்மலா இருக்கிறதாவும் பெருசா நல்லா ஸ்டீல் மாதிரி டைட் பண்ணணும். ஆனா அதை வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இல்ல. இந்த மாதிரி நீ பஞ்ச் பண்ணா யாரா இருந்தாலும் உன்னோட கையை திருக்கி விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவா அவரோட காலையை கிக் பண்ணி அவர் ஆஃப் பேலன்ஸ் பண்ணவும் கீழே வரும் பார்த்தா அப்படி நம்ம ஹீரோட கையை ரொட்டேட் பண்ணி லாக் அவுட் என்ன சொல்லுவாரு, நீ வந்து ஃபுல்லாவே பெரிய பெரிய மூவ்ஸ் மட்டுமே தான் நம்பி இருக்கு. அப்படி இல்லாம சொல்லி கொடுத்து அந்த 4 சைடு கத்தாவை மாஸ்டர் பண்ணி இப்படி ஒவ்வொரு டெக்னிக்ஸுமே நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய குறைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோக்கு கொஞ்ச நேரத்துல பொறுக்க முடியாம அட்வான்ஸ்ங்கிற டெக்னிக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நம்ம ஹீரோ வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும்போது அவரோட பாடி வந்து ரெட் கலர்ல மாறல. அந்த டெக்னிக்கான நேம் வந்து அட்வான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி அடிக்க
பார்த்துட்டு வர அவரும் என்ன பண்ணுவாருன்னா அட்வான்ஸ் டெக்னிக்கை சண்டை போடும்போது நார்மலா தூக்கி வீசிடுவாரு. வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டை போடும்போது நீ வந்து அதையே ஃபுல்லா ரிலே பண்ணிருக்க. அதுல நீ வந்து அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது உன்னோட பிசிக்கலி வீக்கா இருக்கிறவங்க கிட்ட ரொம்பவே எஃபெக்டிவா யூஸ் ஆகும். அதுவே நீ செக்கியா பேசி மாதிரி பிசிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க கூட சண்டை போட்டனா உன்னோட பாடி தான் அதிகமா இன்ஜுரி ஆகும். அதுலயும் முக்கியமா இந்த அட்வான்ஸ் டெக்னிக் எந்த அளவுக்கு யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு உன்னை இன்னர் இருந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால இந்த அட்வான்ஸ் டெக்னிக் ரொம்ப ரிலே பண்ணிருக்காத என்னோட நிக்கோ ஸ்டைல ட்ரஸ்ட் பண்ணி நம்பி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இருக்கும்போது நீ எப்படி செத்து போன, நீ வீக்கா இருக்க தானே செத்து போன அப்படின்னு தூங்கிட்டு போய் கூட தெரியாம கத்திட ஹீரோவை பார்க்க வந்து யமாஷிட்டாவும் அக்கியாமாவும் பயந்துருவாங்க. சரி உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா நான் வேணா அவங்கள டாக்டர் கிட்ட கூட்டு போகலாம் அப்படின்னு அக்கியாமா சொல்ல ஹீரோவா அவருக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. அவரோட நோஸ்ல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. ரொம்பவுமே பிளட் ப்ளீட் ஆக உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால டாக்டரை பார்க்க போகலாம்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. இந்த 2 பேரும் தான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வந்து வாமிட் எடுத்திருப்பாரு. அவரோட கண்ணுல இருந்து கூட பிளட் வந்திருக்கும். புரிய வருது நம்ம அட்வான்ஸ் டெக்னிக் அதிகமா யூஸ் பண்றதுனாலதான் இப்படி நடக்குது. என்ன எவ்வளவு நாள் இருக்கு அப்படிங்கறது எனக்கு என்ன தெரியல. ஆனா செட்ஸ்னா கூட சண்டை போடுற வரைக்கும் நான் உயிரோட இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சுட்டு பாரு. நமக்கு என்ன தெரியல நம்ம ஹீரோ நேற்று நாள் உயிரோட இருப்பாரு. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு 2வது நாளுக்கான டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ஏ அண்ட் பி டேபிளோட மேட்ச் முடிஞ்சிருக்கு. டேபிள்ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான மேட்ச் நடக்க போகுது. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் அங்க கொடுத்துட்டு இருக்கேன். அதான் கருரா எலினா இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்பதான் எலினா என்ன சொல்லுவானா என்னோட அண்ணனை பாக்குறதுக்காக போக போறேன், நீ வந்து மேட்ச் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு டொக்கிட்டாக்கு மேட்ச் கிடையாது அதனால நான் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். டொக்கிட்டா அது யாரு அப்படின்னு எலினா யோசிப்பா. உனக்கு தெரியாது அவர் தான் நான் லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன். என்னோட அண்ணனை பார்த்த பிறகு டொக்கிட்டாவை பார்க்க போகலாமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது செக்ஷனா இருக்காங்க. அவன் மேல இடிச்சிருவா கருரா ஏதாட்டும் பண்ணிடுவானோ அப்படின்னு யோசிச்சான எதுவுமே பண்ணாம நீமே மென்ஷன் பண்ண மாட்டான். நீ வந்து அவனை மீட் பண்ண போறதா இருந்தா ஐடியில ஒரு ஃபேன் மீட் பண்ற மாதிரி பாத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். பார்த்த எலினா இவருமே ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. கருரா தான் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பா. யாரா இருக்கும் இவனோட பிரசன்ஸ் கூட நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஏதோ இந்த பெர்சன் கிட்ட ஆடா இருக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். வந்து டொக்கிட்டா எனக்கு சொந்தமானவன், அவனை என்ன தவிர வேற யாரையுமே அடைவிட மாட்டேன் அப்படின்னு நடந்து போயிட்டு இருப்பான். அதோட